Hello students and staff members. இதை கொஞ்சம் கவனிங்க. ஸோ இதை நான் இந்த பதிவை எதுக்கு போடுறேன்னு கேட்டிங்கன்னா மெயினாக 2 ரீசன்ஸ். எக்ஸாமினேஷனும் ஆன்லைன் கிளாஸஸும் இப்போ எல்லா இடத்துலையும் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்க பர்சனல் நேமை கூகுள் ஐடியில் கொடுத்து வச்சுருப்பீங்க. இப்போ இந்த பர்சனல் நேமை நீங்கள் கூகுள் ஐடியில் கொடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமுக்கோ இல்லை ஆன்லைன் கிளாஸஸுக்கோ ஜூம்லையோ கூகுள் மீட்லையோ என்ன ஒரு ஃபோரத்துலையோ நீங்கள் போய் அட்டன் பண்ணீங்கன்னா அதில் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கிளாஸ் ரூம்ன்ற ஆப் இருக்குது. இந்த ஆப்பில் நம்ம லாகின் ஆகும்போது கூகுள் மீட்லேயும் சரி கிளாஸ் ரூம்லேயும் சரி நம்ம லாகின் ஆகும்போது நம்மளோட பர்சனல் நேம் வேற நேமாக இருந்தால் நமக்கு அது ஒத்து வராது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஸ்டூடெண்ட்டோட நேம் ஒன்று இருக்குது. ஸோ இதை நான் கரெக்டாக என்னோட இனிஷியலோட ஒரு நேமை நான் சேஞ்ச் பண்ணணும். அப்போ நான் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா google.comக்கு போகணும். இங்கே சைடில் குரோம் ப்ரௌசர்லையோ மோசிலா ஃபயர்ஃபாக்ஸ்லையோ இதை கிளிக் பண்ணுங்கள். மேனேஜ் கூகுள் அக்கௌண்ட்ஸ் இதை கிளிக் பண்ணிவிட்டு சரிங்களா பர்சனல் இன்ஃபோக்கு போங்க. பர்சனல் இன்ஃபோக்கு போய் இந்த நேமை கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா நேமை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன செய்யுங்கன்னா இந்த நேமை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த நேம் ரீசேஞ்சபிள். ஃபியூச்சரில் நீங்கள் இதை மாற்றிக்கலாம், இமெயில் ஐடியை மாற்றாமல். சரிங்களா ஸோ இதை நான் என்ன மாற்றுறேன்னா ஒரு நியூ நேம் கொடுக்குறேன். சரியா சங்கர்னு கொடுக்குறேன். சங்கர் ராஜ். லாஸ்ட் நேம் உங்கள் அப்பா பேர் ராஜா இருந்தால் சங்கர் ராஜ்னு கொடுத்துக்கிறேன். சரிங்களா கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த நேம் சேவ் ஆயிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இது சேஞ்ச் ஆகணும். அப்போ இங்கே ரெஃப்ரெஷ் கொடுங்க. ஓகேவா ரெஃப்ரெஷ் கொடுத்துட்டீங்க பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகணும். ஓகேங்களா ஸோ இதை சேவ் பண்ணுங்க. ஸோ சங்கர் ராஜுன்னு கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். கொடுத்துட்டு இதை இது பண்ணிட்டேன். ஸோ இதை நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் சங்கர் ராஜுன்னு தான் இது சேவ் ஆகிருக்கு, இல்லை சங்கர் ராஜுன்னு சேவ் ஆகும். சரிங்களா ஸோ இதை நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சங்கர் ராஜு அதாவது லேட்டஸ்ட்டாக இருக்கிறது வந்துடும். சரிங்களா இப்படி தான் நீங்கள் உங்களோட அட்டண்டன்ஸுக்கு நீங்கள் ப்ராப்பராக நேம் கொடுத்தீங்கன்னா தான் இனிஷியலோடு கொடுக்கணும். சரிங்களா சங்கர் பி இல்லை சங்கர் ராஜு பி அப்படின்ட்டு கொடுக்கணும். லாஸ்ட் நேம் அண்ட் ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதுதான் உங்களுக்கு டோட்லையும் சரி உங்களுடைய ஆன்லைன் கிளாஸஸ்லேயும் அக்கௌண்ட் ஆகும். சரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் இதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜிடி தமிழ் மெக் இன்ஃபோ. ஸோ இந்த வீடியோவை அடுத்த பாலிடெக்னிக் வீடியோஸோட பாருங்கள். ஸோ நன்றி. இது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். நன்றி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்டாஃப் மெம்பர்ஸ்.